சென்னை சேத்துப்பட்டில் மாநகராட்சியுடன் இணைந்து தனியார் நடத்தும் இயற்கை எரிவாயு மையத்தை ஆய்வு செய்வதற்காக தற்போது முதல்வர் விஜய் அப்பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பொதுமக்களை நோக்கி கையசைத்தவாறு அவர் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு மையத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு மேற்கொள்வதற்காக அங்கு வருகை தந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது ஆய்வானது நிறைவு பெற்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி, வணக்கம். சென்னை சேத்துப்பட்டில் மாநகராட்சியுடன் இணைந்து தனியார் நடத்தும் இயற்கை எரிவாயு மையத்தை முதல்வர் விஜய் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். தொடர்பான விவரங்கள். வணக்கம் மோனிகா. சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் மாநகராட்சியின் சார்பில் பொது மற்றும் தனியார் பங்களிப்பில் 100 மெட்ரிக் டன் காய்கறி மற்றும் உணவு களிகளை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையத்தை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வினை முடித்துவிட்டு வெளியே செல்லும் பொழுது நடந்து சென்று பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடி சென்றார். பின்பு அவரது வாகனத்தில் ஏறி ஜன்னல் வழியாக அங்கு சாலையோரம் காத்திருந்த மக்களுக்கும் கையசைத்தபடியே சென்றார். இன்று சேத்துப்பட்டில் உள்ள தனியார் இயற்கை எரிவாயு நிலையத்தை முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த சில நாட்களாகவே பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் எங்கும் இது போன்று வெளியில் நடந்து சென்று பொதுமக்களை சந்திக்காத முதலமைச்சர் விஜய் இன்று அந்த ஆய்வகத்து இயற்கை எரிவாயு மையத்திலிருந்து வெளியே நடந்து வந்து பொதுமக்களுக்கு கையசைத்து காமித்தார். பின்பு அவரது வாகனத்தில் ஏறி சாலையோரம் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் கையசைத்து காமித்து கொண்டே சென்றார். அப்பொழுது சாலையில் இருந்த பொதுமக்கள் எல்லாரும் உற்சாகத்துடன் அவருக்கு கையசைக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மோனிகா. தாரணி, தொடர்ந்து முதலமைச்சரினுடைய இந்த கள ஆய்வுகள் அரசினுடைய நிர்வாக செயல்பாட்டில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சரின் அறிவிக்கப்படாத தொடர் ஆய்வுகள் பொதுமக்களிடம் நேரடியாக முதலமைச்சரை கொண்டு செல்லும் நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுமக்கள் நேரடியாக முதலமைச்சரிடம் சென்று தங்களது கோரிக்கைகளை முன்வைக்க முடிகிறது என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் நேரில் அறிவிக்கப்படாத ஆய்வுகளை செய்வதால் அங்கங்கு நடக்கும் குறைகளும் எளிதில் கண்டுபிடிக்க முடிகிறது என்றும் எளிதில் இவை அனைத்தும் சரி செய்ய முடியும் என்றும் பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் நேரடியாக ஆய்வு செய்யும் இடங்களில் இருக்கும் பொதுமக்கள் நேரடியாக அந்தந்த இடங்களில் இருக்கும் குறை நிறைகளை முதலமைச்சரிடம் நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றும் அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் முதலமைச்சர் விரைவில் ஆய்வு செய்து நிறைவேற்றுவார் என அவர் உத்தரவளிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தங்கள் நேரடியாக முதலமைச்சரிடம் பேச முடிகிறது என்னும் கருத்தையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பொதுமக்களிடம் தங்களது கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அங்கு எழும்பூர் மருத்துவமனையில் இருக்கும் குறை நிலைகளையும் கேட்டறிந்தார். அவற்றை எல்லாம் பொதுமக்கள் முதலமைச்சரிடம் கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சைதாப்பேட்டையில் உள்ள மாணவர் விடுதியில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது அங்கிருந்த மாணவர்களும் தங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் முதலமைச்சரிடம் நேரடியாக வைக்க முடிந்தது. இதனால் எளிதில் அந்த கோரிக்கைகள் அனைத்தும் தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சமீபத்தில் அந்த விடுதியில் நடந்த ஆய்வின் பொழுது கூட அங்கு உணவு சரியில்லை என்றும் கொசுத்தொல்லை அதிகமாக இருக்கிறது என்றும் மாணவர்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இவை அனைத்தையும் அவர் விரைவில் ஆய்வு செய்து தங்கள் குறைகளை தீர்த்து வைப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த இயற்கை எரிவாயு மையத்தில் உள்ளே ஆய்வு செய்திருக்கிறார். அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் பணியாட்களிடம் இந்த இயற்கை எரிவாயு இதை பற்றி முழுமையாக விசாரித்ததாக கூறப்படுகிறது. மோனிகா. தாரணி, இன்றைக்கு சேத்துப்பட்டு மாநகராட்சியுடன் இணைந்து தனியார் நடத்தக்கூடிய இந்த இயற்கை எரிவாயு மையத்தை முதல்வர் விஜய் நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். இந்த ஆய்வினுடைய முடிவில் மக்களுக்கு நேரடியாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? தாரணி, முதலமைச்சர் விஜய் இந்த இடத்தில் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது இந்த இயற்கை எரிவாயு மையத்தில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, எவையேனும் பழுதடைந்திருக்கின்றனவா, எவையெல்லாம் விரைவில் சரி செய்யப்பட வேண்டும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று அங்கு வேலை பார்த்த பணியாட்களிடம் அவர் முழுமையாக விசாரித்ததாக தெரிய வருகிறது. உள்ளே வேலை பார்த்த பணியாட்களிடம் இந்த இயற்கை எரிவாயு முறை, அதாவது 100 மெட்ரிக் டன் காய்கறி மற்றும் உணவு களிகளை கொண்டு சிஎன்ஜி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்னும் முழுமையான விவரங்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த இயற்கை எரிவாயு மையத்தில் ஏதேனும் சாதனங்கள், அதாவது பயன்படுத்தப்படும் சாதனங்கள் ஏதேனும் பழுதாக உள்ளதா, இல்லை ஏதேனும் சரி செய்ய வேண்டுமா என முழுமையாக விசாரித்ததாகவும், இவை அனைத்தும் மக்களுக்கு தற்பொழுது ஏதாவது பாதிப்படைந்தால் நேரடியாக மக்களை பாதிக்கும் இடம் என்பதாலும், இது மக்கள் அதிகம் புழக்கப்படும் இடம் என்பதாலும் இந்த
எரிவாயு மையத்திலிருந்து நேரடியாக ஏதேனும் வாயு வெளியில் கசிந்தால் மக்களுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படும் என்பதால் முதலமைச்சர் விஜய் இதனை ஆய்வு செய்து அங்கு ஏதேனும் பழுதடைந்திருக்கிறதா என்றும் அதை குறித்தும் கேட்டறிந்ததாகவும் அவற்றை விரைவில் சரி செய்து கொடுப்பதாகவும் கூறியதாக தெரிகிறது. அண்மையில் திருவள்ளூரில் கூட இது போன்ற ஒரு எரிவாயு கசிவின் காரணமாக 71 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாகவும் கூறியிருப்பதாக தெரிகிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி தாரணி.